இங்கே அனதர் செமிஃபைனல் மேட்ச்சுங்க. இங்கே மேட்ச் யார் யாருக்கு பார்த்தீங்க, ஏசிசி மரவமங்கலம் வெர்சஸ் கண்ணல் வெண்புரா. இங்கே வந்து மரவமங்கலம் வந்து பேட்டிங். இந்த மேட்ச்சுக்கு 10 ஓவர் கொடுத்துருக்காங்க. இங்கே 5 bowler கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். 3 ஓவர் காமன் பவர் பிளேயாக இருக்க போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே பழனி ஸ்ட்ரைக்லையும், நான் ஸ்ட்ரைக்கிங்கில் சங்கர். பவுலிங்கில் ஃபஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போகிறாங்க. நீங்கள் ஆறுமுகம். ஃபஸ்ட் ஒன் அரௌண்ட் செகண்ட்லேருந்து பவர் பிளே ஃபஸ்ட் பால் நல்லா பிளேங்க. இங்கே ரிவர்ஸ் திரும்பி கனெக்ட் பண்ணார், ஆனால் அது குயிக்காக போயிடுச்சு. இங்கே பவுண்ட்ரி. இங்கே ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே பழனி பேட்டில் இருந்து ரிவர்ஷிப் மூலியமா. தேர்ட் ஒன் ஏன் ரிவர்ஷிப் திரும்பி கனெக்ட் பண்ணாரு, ஆனால் கேட்சான்னு பார்த்தா இல்லைங்க. பேட்லையும் சரியாக கனெக்ட் ஆகலை. அது பவுண்ட்ரியான்னு பார்த்தா ஏஸ் அது பவுண்ட்ரியாக மாறி இருக்கு. பேக் டு பேக் இங்கே 2-4 ரிவர்ஷிப் மூலியமாக எடுத்துகிட்டு வராரு இங்கே பழனி. நெக்ஸ்ட் ஒன் ஒரு கட்டுக்கு போப்பா தரா, நான் குயிக்காக கீழே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஏன் ரிவர்ஷிப் திரும்பி கனெக்ட் பண்ணாரு, ஆனால் இங்கே கேப்லேயே போயிடுச்சுங்க குயிக்கா. இங்கே பவுண்ட்ரி, இங்கே 3வது பவுண்ட்ரி இங்கே ரிவர்ஷிப் மூலியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே பழனி. இங்கே லாஸ்ட் ஒன் பவர் பிளே லாஸ்ட் பால். இது வந்து ரொம்ப பவுண்ட்ரி இருந்துச்சு, ஆனால் அங்கே பவுண்ட்ரியை கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே குயிக்காக போயிடுச்சு. லக்கிலி ஒரு பவுண்ட்ரி. இங்கே ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் இங்கே ஸ்கோர் 16 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. இங்கே 4 பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே பழனி பேட்லேருந்து. செகண்ட் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் அண்டில் ஒயிட் வினோத். இங்கே ஃபஸ்ட் ஒன் சங்கர் ஷேக்கில் டாட் பால். கல்லல் வெண்புரா வந்து ஒரு ஊரில் செமி என்ட்ரா இருந்தாங்க. இங்கே ஏசிசி மரவமங்கலம் வந்து 3வது நாள் செட்டிங் டீமில் செமி என்ட்ரா இருந்தாங்க. செகண்ட் ஒன் சான் ஃபார் கேட்சான்னு பார்த்தாங்க. நல்ல டேக்கனுங்க. இங்கே விக்கெட்டாக மாறி இருக்குங்க அவருக்கு. 2வது பால்ல இங்கே முதல் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே சங்கர் விக்கெட்டை. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே 1 டவுனில் இங்கே ராகுல் வந்திருக்காரு. நல்ல டெலிவரி இங்கே பிஃபோர் த லென்த்து இங்கே நல்ல நேரத்தில் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு பெரிய ஷாட்டுக்கு போனார், இதுவும் டாட் பாலாக மாறி இருக்கு. இங்கே பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு. நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஷிப் திரும்பினாரு, நாங்கள் டாட் பால் ரன் எதுவும் இல்லை. இங்கே ஃபஸ்ட்டு பவர் பிளே ஒரு ஸ்கோர் போயிருந்தாலும் இந்த ஓவரை பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு இங்கே 2வது பவர் பிளே ஒரு வினோத். இங்கே நெக்ஸ்ட் ஒன் நல்ல டேக்கனுங்க. இங்கே விக்கெட்டாக மாறி இருக்கு. இந்த ஓவரில் ஒரு 2வது விக்கெட்டு, ஆனால் ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே வினோத். இங்கே நல்ல ஓவருங்க. இங்கே 2வது பவர் பிளே ஓவரை இங்கே மெய்டன் ஓவராக போட்டிருக்காரு இங்கே ஒயிட் வினோத். இந்த டோர்னமெண்ட்லேயும் முதல் மெய்டன் ஓவரை பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல ஓவருங்க வினோத், நல்ல பவுலிங். இங்கே 2 ஓவருக்கு இங்கே 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 16 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே ஏசிசி மரவமங்கலம். இங்கே 3வது ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை யங்ஸ்டர் கோகுல். ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல பிளேங்க, கேப்லேயே பிளேஸ் பண்ணியிருக்காரு ஃபைன் லெக்கில். இது 2 ரன்னாக மாறும். 2 ரன். செகண்ட் ஒன் குயிக்காக போயிடுச்சு. ரிவர்ஷிப் திரும்பினாரு, ஆனால் அங்கே பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 2 ஃபீல்டரையும் கிளியர் பண்ணியிருக்கு. 4. நெக்ஸ்ட் ஒன் நல்ல பிளேயிங். ரிவர்ஷிப் திரும்பி தட்டி விட்டாரு. 2 ரன்னாக மாறும். 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப பின்னாடி போயிடுச்சு, ஆனால் பவுண்டரியை கிளியர் பண்ணிருக்குங்க. இங்கே இந்த திசையில் வர 2வது நாள் இந்த ஓவரில் லாஸ்ட் 2 ஓவர் ஏன் ரிவர்ஷிப் திரும்பி கனெக்ட் பண்ணாரு, ஆனால் அங்கே கரெக்டாக ஃபீல்டு இருந்தாங்க. ஃபீல்டு சிங்கிளாக மாறி இருக்கு. லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் அந்த பிரதாப் ஸ்ட்ரைக்கில் டிஃபென்ஸுக்கு போயிருக்காரு. எடுத்துறதுக்குள்ள சிங்கிள் இங்கே பேக் டு பேக். அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்கு. 3 ஓவருக்கு இங்கே 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 30 ரன்னுக்கு ஆடிருக்காங்க ஏசிசி மரவமங்கலம். இங்கே பவுலிங் எல்லாம் 4வது ஓவர் போடுறக்காண்டி இங்கே ஒயிட் வினோத் அவருக்கான முதல் ஓவரை மெய்டன் ஓவராக பதிவு பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல பிளேங்க, டிஃபென்ஸ் போயிருக்காரு. இங்கே 2வது ரன்னுக்கு ஒரு ரஷ் பண்றாங்க மிஸ்ஃபீல்டு. 2 ரன். போன பால் ஒயிடுங்க, இங்கே ரீபால் கீழே நல்ல கேரிங்க கீப்பர். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் விட்டாரு. இங்கே நல்ல ஸ்டாப்புங்க. ஐயோ ரன் அவுட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு.
நான் இங்கே சிங்கிள் நல்ல ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன் அரௌண்ட் த கில் இங்கே பழனி ஸ்ட்ரைக்கில் இல்லையங்க இந்த பக்கமாக தட்டி விட்டாரு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க, நேருக்கு நேரம் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே பவுண்டரியான பார்த்தா ஏஸ் அது 1 பவுன்ஸில் இங்கே பவுண்டரி கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே குத்துனோட பவுன்ஸ் ஆயிடுச்சு. அதான் பேட்லேருந்து ஒரு 4. நெக்ஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணாரு. ஆனால் அது கேட்ச் ஆனதா இல்லைங்க. ஃபீல்டர் அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு. இங்கே கிளியர் பண்ணிருங்க. இங்கே 6 4 ஒரு 6 எடுத்துட்டு வந்திருக்காரு. இங்கே பிரதாப் மேட்ச்ல முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு. அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவருக்கு இங்கே 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 45 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே மரமங்கலம் 5வது போடுறாங்க பவுலிங் இல்லை சிவா. இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் கீழே டாட் பால். செகண்ட் ஒன் பேட்டில் ஒரு இன்சைட் எட்ஜ். இங்கே பேக் டு பேக் இங்கே 2 டாட்டுங்க. தேர்ட் ஒன் ஒரு நல்ல டெலிவரிங்க. கண்டிப்பாக 3 டாட் பால் எடுத்துகிட்டு வந்துருக்காரு. இங்கே ஃபோர்த் ஒன் ஸ்லோயர் பாலுங்க, குத்தினோட பவுன்ஸ் இருந்துச்சு. இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க, கிளியர் ஹிட்டு. இங்கே பழனி பேட்லேருந்து ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே உள்ள பேட்ஸ்மேன் 2 பேருமே ஆளுக்கு ஒரு 6 பதிவு பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஒன் ரீபால் பண்ண போல் போயிடுங்க. டாட் பால் பெற்றிருக்கிறார்கள். 5 ஓவருக்கு இங்கே 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 52 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே மரமங்கலம் 6 ஓவர் போகிறாண்டி பவுலிங் எண்டில் பூபதி. போன ஓவர் நல்ல ஓவருங்க, 5 பால் டாட் பால். ஆனால் அதில் ஒரே ஒரு 6 மட்டும். ஃபர்ஸ்ட் ஒன் பிரதாப் உள்ள எடுத்துட்டு வந்தாரு. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து இல்லை. 2 ரன். செகண்ட் ஒன் கட்டுக்கு போனாரு. இங்கே 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு கனெக்ட் பண்ணாரு. மிட் விக்கெட் ஏரியாவில் நான் இப்படி 6 2 ரன்னா மாற்றிருக்காங்க. அதை நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க, கவர்ஸில் அது கேப்பு பவுண்டரியான பார்த்தா இல்லைங்க. இங்கே நல்ல ஸ்டாப்பு. இங்கே சக்தி 2 ரன்னா மாறி இருக்கு. ஆனால் இங்கே ஓவர் த்ரோவில் 3 மாற்றிருக்காங்க. 3 ரன்ஸ். லாஸ்ட் ஒன் டேஷ் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே ஃபீல்டர் கையில் இங்கே வினோத் கொஞ்சம் போயிருந்தாலும் அது 6 மாறி இருக்கும். இங்கே விக்கெட்டாக மாறி இருக்குங்க. பழனி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே லாஸ்ட் பால். ஆனால் இங்கே நல்ல பேட்டிங் பழனி. உங்கள் டீமுக்கு நல்ல ஸ்கோர் செட் பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே பழனி அவர் ஒரே ஆளே 38 ரன் ஆடி இருக்காரு. இங்கே நல்ல பேட்டிங். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே குட்டி உள்ள வந்திருக்காரு. லாஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் கேட்சான்னு பார்த்தா இங்கே ஃபீல்டர் அன்பு ஐசான் தான் பால் நல்ல டேக்கனுங்க. பாலை பிடிச்சதே தெரியல. இங்கே விக்கெட்டாக மாறி இருக்கு. இங்கே பேக் டு பேக் இங்கே 2 விக்கெட்டு. நல்லது ஒரு 6 ஓவருக்கு இங்கே 61 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே ஏசிசி மரமங்கலம். இங்கே 7ஆம் ஓவர் போடுறக்காண்டி பவுலிங் எல்லாம் ஆறுமுகம். இந்த ஓவரை இங்கே பேட்டிங் பவர் பிளே ஓவராக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே அரௌண்ட் கிலோங்க பேட்டில் ஒரு நல்ல ஸ்டாப்புங்க. இங்கே போன பால் சிங்கிள் 1 ரன் மட்டும். இங்கே நியூ பேட்ஸ்மேன் அந்த சூர்யா ஸ்ட்ரைக்கில். செகண்ட் ஒன் ஒரு நல்ல டெலிவரி. தேர்ட் ஒன் நல்லா பந்து இங்கே டிஃபென்ஸுக்கு போனார். டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் லெக் பை ஒரு குயிக்கர் ஒன்று. இதுவும் டாட் பாலாக மாறி இருக்கு. லாஸ்ட் ஓவர் அது பவுன்ஸ் இருக்கு பிஃபோர் த லென்த். இதுவும் டாட் பால். இங்கே 5 பந்து இங்கே 1 ரனில் தான் போட்டிருக்காரு. இங்கே பவர் பிளேயில் லாஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துட்டாங்க. ஒரு ஓவர் ஸ்டெப் நோ பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு. சிங்கிள் மொத்தம் 2 ரன்னு. ஒரு ஃப்ரீட் பாலுங்க, இலவச பந்து. இங்கே பிரதாப் கேஸாக போட்டிருக்காரு. அவங்க பாலுக்கு ரொம்ப முன்னாடியே வந்துட்டாரு. அங்கே ஃபீல்டு இங்கே பவுண்டரிங்க. ஃப்ரீ ஹிட் பால் இங்கே 4ஆக மாற்றிருக்காரு. இங்கே பிரதாப் 7 ஓவருக்கு இங்கே 4 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 68. 8ஆவது போகிறாங்க பவுலிங்கில் பூ பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்
சிறப்பான ஒரு ஷாட் ஆறாக மாறுமா கண்டிப்பான ஒரு நான் கிளியர் பண்ணிருக்கேங்க இங்க 6 குட் ஷாட்டுங்க இங்க சூர்யா பேட்ல இருந்து ஒரு 6 எடுத்துட்டு வந்திருக்காரு செகண்ட் ஒன் மீண்டும் கனெக்ட் பண்ணிருக்காரு இங்க கவர்ஸ்ல அடிக்கப்பட்ட பந்து அங்கே கேப்புங்க ஒன்று ஃபீல்டர் எடுத்துறதுக்குள்ள மற்றும் இரண்டு ஓட்டம் நெக்ஸ்ட் ஒன் லோ டாஸ் பால் இங்க தரையிலே கனெக்ட் பண்ணிருக்காரு ஆனா இங்க 2 ரன் கால் பண்ணிருக்காங்க ஓகே 2 ரன் அகைன் ஒரு டபுள் இடத்துல கீழே டாட் பாலா மாறுது டாஸ் பால் அங்கே நோ பால் கொடுத்துட்டாங்க அங்கே சிங்கிள் மொத்தம் 2 ரன்னு ஃப்ரீ பாலுங்க இலவச பந்து இங்கே பிரதாப் இங்கே டாட் பாலை மாற்றிருக்காரு இங்கே ஃப்ரீ பாலை நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் 8 ஓவருக்கு இங்கே 4 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 81 பவுலிங் இல்லை கோகுல் ஃபர்ஸ்ட் ஒன் ரெடியாக கனெக்ட் பண்ணாரு ஆனால் இங்கே கேரி ஆகல ஒரு ஓட்டம் சிங்கிள் செகண்ட் ஒன் அருமையாக கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அங்கே நாங்கள் பெருமா இன்னொரு நல்ல ஸ்டாப்புங்க இங்கே 2 ரன் மட்டும் 2 ரன் நெக்ஸ்ட் ஒன் சூர்யா ஸ்ட்ரைக்ல கீழே டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஒரு குயிக்கர் ஒன்றுங்க இங்கே பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு குயிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் ஒரு டிப் இருந்துச்சு சிங்கிள் லாஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணியிருக்காரு நேருக்கு நேர் ஆனால் நல்ல ஸ்டாப்புங்க சிங்கிள் 9 ஓவருக்கு இங்கே 4 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 86 ஒரு 5 ரனில் போட்டு கொடுத்துருக்காரு இங்கே கோகுல் லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் ஒரு போகிறாங்க பவுலிங்கில் சிவா இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல பிள்ளைங்க கேப்பு 2 ஃபீல்டர் விரட்டி போகிறாங்க பவுண்ட்ரியான்னு பார்த்தா ஏன் சார் பவுண்ட்ரியே கிளியர் பண்ணியிருக்குங்க இங்கே 4 செகண்ட் ஒன் பேட்டில் ஒரு இன்சைட் எட்ஜ் இங்கே போல்டுங்க விக்கெட்டாக மாறி இருக்குது இங்கே 4 அடிக்க விட்ட பேட்ஸ்மேனை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே சிவா கம்பேக் பார்க்க முடிஞ்சு இங்கே நல்ல பேட்டிங்க பிரதாப் அவர் மட்டுமே இங்கே 42 ரன்னுக்கு ஆடிருக்காரு இந்த மேட்ச்சில் நல்ல பேட்டிங்க நல்ல பேட்டிங் நியூ பேட்ஸ்மேன் இங்கே மணி உள்ள வந்துருக்காரு லெட் பை டாட் பால் பேட்டில் ஒரு எட்ஜு இங்கே 30 கேட்ச் பிடிச்சிருக்காருங்க இங்கே விக்கெட் இந்த ஓவரில் வர 2வது விக்கெட்டு நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் யங்ஸ்டர் மாதேஷ் ரிவர்ஸ் ஸ்வீப் திரும்பினாரு ஆனால் இங்கே ரன் அவுட்டு இங்கே விக்கெட்டாக மாறி இருக்குங்க ரன் அவுட் மூலியமாக அனதர் ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே முத்துக்குமார் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் ஒன் பவுன்ஸ் இருந்துச்சு இங்கே லைனில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு டாட் பால் அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க அதோட இங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கம்ப்ளீட் ஆயிருக்குங்க நல்ல ஓவருங்க சிவா லாஸ்ட் ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் தான் இங்கே லாஸ்ட் ஓவரில் நல்ல ஓவர் இங்கே 10 ஓவருக்கு இங்கே 90 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே 91 டார்கெட் செட் பண்ணிட்டாங்க இங்கே மரவமங்கலம் ஃபீல்டிங் வந்துட்டாங்க டீம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இங்கே உள்ளே வந்துட்டாங்க லிவிங்ஸ்டன் ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கிங்கில் கோபி பவுலிங்கில் ஃபஸ்ட் ஓவர் போடுறக்காண்டி இங்கே கொங்கு அரௌண்ட் த கில் இங்கே ஃபஸ்ட் ஒன்ங்க பிஃபோர் த லென்த் இங்கே கீப்பர் கையிலே டாட் பால் செகண்ட் ஒன் நல்லா டெலிவரிங்க இங்கே பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு தேர்ட் ஒன் ஒரு சுத்தலுக்கு போனார் ஆனால் இதுவும் டாட் பாலா மாதிரி இருக்குங்க இங்கே கண்டினியூஸாக 3 டாட்ஸு நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் ஒரு எட்ஜ் இருந்துச்சு இங்கே நல்லா ஸ்டாப் கீப்பர் இதுவும் டாட் பாலா மாதிரி இருக்குது இங்கே நெக்ஸ்ட் ஒன் உடம்புக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாரு ஆனால் பேக்கப் நீங்கள் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கோபி ஸ்ட்ரைக்கில் நல்ல ஷாட்டுங்க கேப்லேயே பிளேஸ் பண்ணியிருக்காரு பவுண்டரியான்னு பார்த்தா இங்கே ஃபீல்டர் விரட்டி போகிறாங்க நல்லா ஸ்டாப்புங்க எடுத்துடுறதுக்குள்ள 3 ரன்னாக மாறி இருக்கு இங்கே 3 ரன்ஸ் ஒரு ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் ஸ்கோர் 4 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே கல்லல் வெண்புரா
செகண்ட் பவர் பிளே ஒரு போடுறாங்க பவுலிங் இல்லை குட்டி இங்கே அரௌண்ட் கையில் நீங்கள் ஃபஸ்ட் ஒன்று ஏமாற்றி கீப்பர் கையில் செகண்ட் ஒன் ஏதோ ஒரு சுத்தலுக்கு போனார் நான் இங்கே லெக் பை பேக் டு பேக் இங்கே 2 டாட்டு தேடுவோம் இன்னொரு லெக் பை இங்கே இதுவும் டாட் பாலாக மாறி இருக்கு ஃபோர்த் ஒன் இல்லை ஷாட்டுங்க கனெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் கிளியர் கிட்டுங்க இங்கே 6 கோபி பேட்டில் இருந்து இந்த மேட்ச்சில் முதல் 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே குட் ஷாட்டுங்க நெக்ஸ்ட் ஒன் எவனை பந்து இங்கே காலுக்குள்ள டாட் பால் லாஸ்ட் ஒன் நல்லா பிளேங்க இங்கே கேப்லேயே ப்ளேஸ் பண்ணியிருக்காரு பேட்டில் 2 ரன் கால் பண்ணியிருந்தாங்க ஆனால் இங்கே தடுத்து இரண்டாவது முயற்சி இங்கே 3 ரன்னாக மாற்றிருக்காங்க இங்கே 3 ரன்ஸ் அதோட ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு இங்கே 2 ஓவருக்கு எந்த விக்கெட்டே லூஸ் பண்ணாமல் ஸ்கோர் 13 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே கல்லல் வெண்புரா இங்கே பவர் பிளே கம்ப்ளீட் ஆயிருக்கு இங்கே 3வது ஓவர் போடுறாங்க பவுலிங் இல்லை பழனி இங்கே ஃபஸ்ட் ஒன்ங்க கனெக்ட் பண்ணாரு ஆனால் கேப்பு ஆனால் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்குங்க இங்கே 4 இங்கே அனதர் ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே கோபி பேட்லேருந்து செகண்ட் ஒன் நல்ல ஷாட்டுங்க மீண்டும் ஒரு 6 நல்ல ஒரு ஷாட் கிளியர் பண்ணிருக்குங்க இங்க 6ங்க எடுத்து கொடுக்க ஆர்வத்திற்கு அனதர் ஒரு 6 எடுத்துட்டு வந்திருக்காரு இங்க கோபி பேட்ல இருந்து 2வது 6 நெக்ஸ்ட் ஒன் ஆனா இங்க போல்டுங்க லெக் ஸ்டம்ப் காட்டியிருந்தாரு ஆனா இங்க விக்கெட்டா மாறி இருக்கு ஒரு 6-4 பதிவு பண்ண பேட்ஸ்மேனை அடுத்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்க பழனி நல்ல ஒரு கம்பேக் பார்க்க முடிஞ்சு நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே 1 டவுனில் இங்கே 6 மூவ் ஸ்ட்ரைக்கில் மறைச்சு ஒரு கூட்டலுக்கு போனார் ஆனால் அங்கே லெக் பை போய் மூலியமா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் இங்கே லிவிங்ஸ்டன் ஸ்ட்ரைக்கில் பந்து இங்கே ஏக்கரில் போல்டுங்க இங்கே டாட் பாலாக மாறி இருக்கு இங்கே க்ளீன் போல்டுங்க இங்கே விக்கெட்டு இந்த ஓவரில் ஒரு 2வது விக்கெட் இங்கே போல்டு மூலியமா அடுத்த ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே பழனி அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு இங்கே 3 ஓவருக்கு இங்கே 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 24 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே கல்லல் வெண்புரா 4வது ஓவர் போடுறாங்க பவுலிங் இல்லை பிரதாப் இங்கே ஃபஸ்ட் ஒன் நல்ல பிளேங்க இங்கே டிஃபென்ஸுக்கு போயிருக்காரு ஆனால் பேட்டில் ஆனோன்னு இங்கே 2 ரன் கால் பண்ணியிருந்தாங்க இங்கே ஃபீல்டர் மேலே வச்சுருந்தாங்க ஆனால் இங்கே 2 ரன் செகண்ட் ஒன் ஷாட்டுங்க இங்கே மறிச்சு கனெக்ட் பண்ணாரு அது கேப்பு ஃபைன் லேக்கில் அது 2 பவுன்ஸில் இங்கே பவுண்டரியும் கிளியர் பண்ணியிருக்குங்க இங்கே 4 மறுபடியும் பேட்டில் இருந்து ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு தேர்ட் ஒன் மறிச்சு கனெக்ட் பண்ணாரு ஆனால் அங்கே கேட்ச் ஆன் பார்த்தா ஐயோ கேட்ச் ட்ராப்பு அது கேட்ச் ட்ராப் பண்ணி பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்குங்க இங்கே 4 இங்கே பேக் டு பேக் இங்கே 2 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே 6 முகம் இதே மாதிரி தான் சாலூரில் கேட்ச் ட்ராப் பண்ணியிருந்தாங்க 6க்கு ஆனால் ஒரு மேட்சை வின்னிங் மூமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாரு ஸ்வீப்புக்கு ஒரு ட்ரை அது கீப்பர் கையில் டாட் பாலாக மாறி இருக்கு இந்த மேட்ச்லையுமே ஸ்கோர் அதிகமாக தான் இருந்துச்சு அந்த மேட்ச் பார்க்காதவங்க போய் பாருங்கள் மேட்ச் வந்து கல்லல் வர்க்கீஸ்க்கும் வெண்புறாவுக்கும் நடந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் டவுன் த விக்கெட் ஆனால் நேரம் போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே 1 ரன் மட்டும் நியூ பேட்ஸ்மேன் அந்த அன்பு ஸ்ட்ரைக்கில் ஸ்லோயர் பாலு ஃபீல்டர்கிட்டே சிங்கிள் 4 ஓவருக்கு 2 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 36 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே கல்லல் வெண்புறா பவுலிங் இல்லை குட்டி இங்கே அரௌண்ட் இருந்து ஃபஸ்ட் ஒன் அதிலே கனெக்ட் பண்ணாரு மடக்கி சிங்கிள் செகண்ட் ஒன் நல்ல பிளேங்க இங்கே டிஃபென்ஸுக்கு போயிருக்காரு ஆனால் 2 ரன் கால் பண்ணியிருக்காரு ஆனால் இங்கே ஃபீல்டர் பழனி எடுத்துறதுக்குள்ள இங்கே ரன் அவுட் ஆன்னு பார்த்தா அங்கே 2 ரன்ங்க இங்கே குயிக்காக இருந்திருக்காரு இங்கே 2 ரன் நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஸ்டெம்ஸை காட்டியிருந்தாரு ஆனால் இங்கே போல்டுங்க விக்கெட்டாக மாறி இருக்கு நல்ல பவுலிங் குட்டி இங்கே 6 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே உள்ள யங்ஸ்டர் சக்தி சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அன்பு ஸ்ரீக்கில் டேஷ் பால் கனெக்ட் பண்ணாரு ஆனால் அது கேப்புங்க ஆனால் இங்கே 6 கொடுத்துருக்காங்க கரெக்டாக போயிருக்கு 6 அன்பு பேட்லேருந்து ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு குட் ஷாட் லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச் ஆன் பார்த்தாங்க ஃபீல்டர் கேட்ச் ட்ராப்புங்க கேட்ச் ட்ராப் பண்ணி அது 1 ரன்னாக மாறி இருக்கு இங்கே அன்புக்கும் ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க
நல்ல ஒரு இங்கே 5 ஓவருக்கு இங்கே 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 47 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே கல்லல் வெண்புரா. யாரா அவர் போடுறக்காண்டி பவுலிங் இல்லை கொங்கு இந்த ஓவரை பேட்டிங் பவர் பிளே ஓவர் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் கனெக்ட் ஆகலை. நாங்கள் கரெக்டாக ஃபீல்டு வச்சுருந்தாங்க. சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபீல்டர் கையிலேங்க நல்லா டேக்கணுங்க. கொஞ்சம் பின்னாடி போயிருந்தாலும் அது பவுண்டரியாக மாறி இருக்கும். இங்கே விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் சிவாஷேக்கில் இன்னும் 3 வந்துருக்கு. லெக் பை டாட் பாலாக மாறுது. லாஸ்ட் 2 மோர். கீப்பர் கையில் குயிக்காக வந்துருச்சு டாட் பால். லாஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணியிருக்காரு. நாங்கள் கேட்ச் ஆன் பார்த்தா ஃபீல்டர் மாதேஷ் நல்லா டேக்கனுங்க. இங்கே விக்கெட்டாக மாறி இருக்கு. ஒரு அனதர் ஒரு விக்கெட். அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 ஓவருக்கு இங்கே 5 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 48 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க. இங்கே பவர் பிளேயும் கம்ப்ளீட்டாக இருக்கு. இங்கே நல்ல ஓவருங்க கொங்கு. இங்கே பேட்டிங் பவர் பிளே ஓவர் இங்கே 1 ரனில் போட்டு கொடுத்துருக்காரு. இன்னும் 24 பந்துக்கு இங்கே 43 ரன் தேவையாக இருக்குது. இங்கே பவுலிங் இல்லை, நியூ பவுலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இங்கே முத்துக்குமார். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் டேஸ் பால் கனெக்ட் பண்ணாரு. நாங்கள் கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 6ங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பால் இங்கே ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே அன்பு பேட்லேருந்து அவருக்கான 2வது 6. செகண்ட் ஒன் ஒரு நல்ல டெலிவரி. இங்கே டாட் பால். போன பால் ஒய்டு. இங்கே ரீபால். தேர்ட் ஒன் பேட்டில் ஒரு எட்ஜ் இங்கே கேப்லேயே போயிருக்கு. இங்கே 2 ஃபீல்டர் போட்டி போடுறாங்க. எடுத்து எறக்குள்ள ரன்னிங் மீட்டிங் விக்கெட் பார்ப்போம். 3 ரன்ஸ். இங்கே 3 ரன்னாக மாற்றிருக்காங்க. 3 ரன்ஸ். நியூ பேட்ஸ்மேன் அந்த வினோத் ஸ்ரீக்கில் குத்து இடத்துலேருந்து கீழே இங்கே டிஃபென்ஸுக்கு போனார். ஆனால் இங்கே டாட் பாலாக மாறி இருக்கு. லாஸ்ட் 2 மோர் நல்ல பிளேங்க. இங்கே லாங் ஆஃபில் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர்கிட்ட சிங்கிள். லாஸ்ட் ஒன் அன்பு ஸ்ரீக்கில் டாட் பால். அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே 7 ஓவருக்கு இங்கே 5 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 59 ரன்னுக்கு ஆடிருக்காங்க இங்கே கல்லல் வெண்புரா. இன்னும் 18 பந்துக்கு இங்கே 32 ரன் தேவையாக இருக்குது. இங்கே பவுலிங் எண்டில் பழனி அவருக்கான 2வது ஓவர் இது. வினோத் ஸ்ரீக்கில் இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ரீக்கிலேருந்து பேட்டில் ஒரு எட்ஜு அடிக்கப்பட்டு ஸ்டாப்ங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் அன்பு ஸ்ரீக்கில் ஒரு குயிக்கர் 1 லெக் பை. ஆனால் கறந்துருக்காங்க. இங்கே சிங்கிள். பேக் டு பேக். தேர்ட் ஒன் ஒரு குயிக்கர் டெலிவரி. இங்கே லெக் பை மூலியமா சிங்கிளாக மாறி இருக்கு. இங்கே பேக் டு பேக். இங்கே சிங்கிள். ஃபோர்த் ஒன் பேட்ஸ்மேன் டவுன் விக்கெட் போனார். ஆனால் இங்கே டாட் பால். லாஸ்ட் 2 மோர் குயிக்கர் 1 மிட் விக்கெட் ஏரியாவில் கனெக்ட் பண்ணார். ஆனால் இங்கே ஃபீல்டர் மணி ஃபீல்டு இது 2 ரன்னாக மாறும். 2 ரன். லாஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணாரு. நாங்கள் கேட்ச் ஆன் பார்த்தோம். ஆனால் இங்கே கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 6ங்க. குட் ஷாட்டுங்க. லாஸ்ட் பால்லேயே ஒரு 6 எடுத்துகிட்டு வந்திருக்காரு இங்கே அன்பு பேட்லேருந்து. அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 8 ஓவருக்கு 5 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 70 ரன்னு காணியிருக்காங்க இங்கே கல்லல் வெண்புரா. இன்னும் 12 பந்துக்கு 21 ரன் தேவையா இருக்கு. இங்கே மேட்சை க்ளோஸாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இங்கே பவுலிங் இல்லை பிரதாப். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் ஓடுறதுலேருந்து கீழே இங்கே டாட் பால். செகண்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. இங்கே விக்கெட்டாக மாறி இருக்குங்க. நல்லா டேக்கன். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே யங்ஸ்டர் கோகுல் ஸ்ரீக்கில். தேர்ட் ஒன் நல்ல பிளேங்க. டிஃபென்ஸுக்கு போயிருக்காரு. ஆனால் அங்கே ஒரு ரன் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். 9 பந்துக்கு 20 ரன் தேவையாக இருக்குது இங்கே அன்பு ஸ்ரீக்கில். பேட்டில் சரியாக கனெக்ட் ஆகலை. டாட் பால். லாஸ்ட் 2 மோர் நல்ல டெலிவரிங்க. பிஃபோர் த லென்த் லைனில் எடுத்துகிட்டு வந்துருக்காரு. டாட் பால். பேக் டு பேக்கு. லாஸ்ட் ஒன் கனெக்ட் பண்ணாரு. ஆனால் அது கேப்புங்க. ஃபைன் லேக்கில் அது பவுண்டரியும் கிளியர் பண்ணியிருக்கு. இங்கே லாஸ்ட் பால் ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இங்கே 9 ஓவருக்கு 6 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 75 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. சாரி இன்னும் 6 பந்துக்கு இங்கே 16 ரன் தேவையாக இருக்குது. 6க்கு 16 தேவை. யாரும் பவுலிங் எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்ப்போம். இங்கே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் மேட்ச் ஓவர் போடுறக்காண்டி இங்கே பவுலிங் இல்லை முத்துக்குமார். இங்கே ஓவர் தைக்கல இருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஒன்
டேஸ் பாலுங்க நல்ல பிளேங்க. இங்கே டிஃபென்ஸுக்கு போயிருக்காரு. இங்கே சிங்கிள் எண்டை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னும் 5 பந்துக்கு இங்கே 15 ரன் தேவையாக இருக்குது. செகண்ட் ஒன் அன்பு ஸ்ட்ரீட்டில் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே மிட் விக்கெட் ஏரியாவில் அது கிளியர் பண்ணியிருக்கேன். இங்கே ஹியூஜ் 6 அன்பு பேட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே குட் ஷாட்டுங்க. இங்கே ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு இங்கே அன்பு. 4 பந்துக்கு இங்கே 9 ரன் தேவையாக இருக்குது. இங்கே தேர்ட் ஒன் அடுத்து வந்து கீழே இங்கே டாட் பாலாக மாறி இருக்கு. இங்கே ஃபோர்த் ஒன் டேஸ் பால் எனக்கு தரையில் தான் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கே ஃபீல்டர் மணி இங்கே டேரக்ட் ஹிட்டாக மாறி இருக்குங்க. டேரக்ட் ஹிட்டு ரன் அவுட் மூலியமா இங்கே அன்பு விக்கெட்னு நினைக்கிறேன். இந்த டேரக்ட் ஹிட் தான் கேம் சேஞ்சிங்காக இருக்கும், மூமெண்ட்டாக இருக்கும். இங்கே இங்கே ரன் அவுட் மூலியமா இங்கே அன்பு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே நல்ல பேட்டிங்க இங்கே அன்பு. இந்த 2 பந்துக்கு இங்கே 8 ரன் தேவையாக இருக்குது. இங்கே யங்ஸ்டர் கோகுல் ஸ்ட்ரைக்கில் லாஸ்ட் 2 more. இங்கே நல்ல பிளேங்க. இங்கே தெளிவாக கனெக்ட் பண்ணாரு. ஸ்கூப் ஷாட்டில் அது பவுண்டரியே கிளியர் பண்ணியிருக்குங்க. இங்கே 4ங்க. இங்கே கோகுல் பேட்டில் இருந்து ஒரு 4 எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இங்கே மேட்ச் இன்னும் க்ளோஸாக எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் இங்கே 1 பந்துக்கு இங்கே 4 ரன் தேவையாக இருக்குது. இங்கே மேட்ச் ட்ரா ஆனால் சூப்பர் ஓவர் சொல்லியிருக்காங்க. இங்கே லாஸ்ட் ஒன் இங்கே மேட்ச் பால் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் திரும்பினாரு. ஆனால் இங்கே டாட் பாலாக மாறி இருக்குங்க லெக் பை மூலியமா. இது டாட் பால் அதோட இந்த மேட்சை அதோட ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த மேட்ச் இங்கே ஏசிசி மரவமங்கலம் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. நல்ல பிளேங்க, நல்ல பிளே 2 டீமுமே. கல்லல் வெண்புரா அவங்களும் நல்லா டஃப் கொடுத்தாங்க. கடைசி வரை மேட்சை க்ளோஸாக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. நல்ல பிளேங்க, நல்ல பேட்டிங். லாஸ்ட் 3 ரன்ல தான் மேட்ச் விட்டுருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங்.